இங்கே வந்திருக்கும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். மூன்றாம் கண் மூன்றாம் கண் படத்தோட வரலாறு வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா சாகோ கணேஷ் சார் வந்துட்டு அந்த படத்தை அவ்வளோ அழகாக ஒரு செதுக்கியிருக்காரு. நான் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். நகர் பச்சன் சார் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் சாகோ கணேஷ் சாருக்கு. ஸோ அப்பயே அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்து நான் அப்படியே பிரமிச்சிட்டேன். இப்படி ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதோட மொத்த பிரதிபலனாக இந்த படம் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு படத்தோட டைரக்டருக்கு ஒரு ஹீரோ டேட் கொடுக்குறதே எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஸோ 4 பேர் இங்கே ஒத்துமையாக சேர்ந்து டேட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு எவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும்ன்றது தான் இங்கே ரொம்ப பிரமிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு பியூட்டிஃபுல் கதையை கொடுத்த சாகோ கணேசருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் சசிகுமார் சார் பற்றி சொல்லவே வேண்டாம். வழக்கமாக சொல்கிற டைலாக் தான், கேட்டதெல்லாம் இல்லைன்னு முகம் சுளிக்காமல் எல்லாத்தையும் மனநிறைவாக எங்களுக்கு கொடுத்து படம் நல்லா வரணுன்ற ஒரே நோக்கத்தோடு எங்களை முன்னுக்கு நடத்தி சென்றார். ஸோ சசிகுமார் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். அண்டு வித்தார்த் சாரை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹீரோ. ஸோ அவர் கூட நான் இது நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தார்த் சார் ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கதைக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட கதைகளை மட்டும்தான் அவர் செலக்ட் பண்ணுவார். ஸோ வித்தார்த் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய 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 பிளெஸ்ஸிங். ஸோ அது பெரிய நன்றிகள் வித்தார்த் சார். அப்புறம் மை ஃபேவரட் ஹீரோ சந்தோஷ் பிரதாப். ஆல்வேஸ் மை ஃபேவரட் ஹீரோ. நான் எல்லா ஸ்டேஜ்லையுமே சொல்லுவேன் மை ஃபேவரட் ஹீரோ. அவர் எனக்கு அவரோட டெடிக்கேஷன், அவரோட ஒர்க், அவரோட ஸ்டைல் எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குட், சூப்பர். அப்புறம் என்னோடய உடன்பிறா சகோதரன் கலையரசன். இங்கே ஓகே, அடையாளம் தெரியல எனக்கு, டப்புன்னு ஒல்லி ஆகிட்டதுனால டப்புன்னு தேடுறேன் எங்கேன்னு. ஸோ கலையரசன் என்னோடய உடன்பிறா சகோதரன். நான் வந்துட்டு முதல் படம் முகமூடியிலிருந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிஷ்கின் சாரோட ஒரு ஃபேவரட் ஹீரோ கலையரசன். அவர் நிறைய சொல்லுவார் கலையை பற்றி என்கிட்ட. ரொம்ப டெடிக்கேஷன், அவன் பெரிய ஆளாக வருவாமா அப்படின்னு சொல்லி மிஷ்கின் சார் சொல்லுவார். ஸோ அந்தளவுக்கு எல்லாரோட மனசையும் கவர்ந்த ஹீரோ. அப்புறம் எங்கள் ஹீரோ திரிபு கலக்குவா. அவர் கூட நான் இந்த படம் முடிச்சுட்டு இமீடியட்டாக இன்னொரு படம் பண்ணேன், பியூட்டி நாட் இஸ் ஸ்வீட்னு சொல்லிட்டு. பியூட்டிஃபுல், வெரி 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 ஒண்டர்ஃபுல் ஹீரோ. அவர் இங்கே மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் பெரிய ரவுண்டு வருவார். அந்த 2 ஏஞ்சல்ஸ் தேஜு அண்ட் அதுல்யா, அவங்கள பற்றி லைக் நான் ரொம்ப ஷார்ட் டைம் தான் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். பட் பியூட்டிஃபுல். 2 பேருமே தமிழ் சினிமாவுக்கு வரவேற்க வேண்டிய ஒரு பெரிய ஹீரோயினிஸ் 2 பேருமே. ஏன்னா எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணாத, ட்ரெஸ் சேஞ்சுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாத, கேரவன் கேட்காத 2 ஹீரோயின் அப்படின்னா இவங்க 2 பேர் தான். அண்ட் தேஜு கூட நான் ஒரு டான்ஸ் பிட் கோரியோ பண்ணியிருந்தேன். லைக் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பானுப்பிரியா மேடம் வந்துட்டு எப்படி அப்படின்னா வந்து பார்ப்பாங்க, ஓகேடா டேக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. லைக் அவங்க ப்ராக்டிஸே பண்ண வேண்டாம், பார்த்தாலே அது அப்படியே மெமரி கேட்ச் ஆகிடும். ஸோ நான் நிறைய பானுப்பிரியா மேம் கூட அசிஸ்டண்ட்டாக, தருண் மாஸ்டர்லாம் நான் நிறைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க இது வரைக்கும் ரிஹர்சல் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி 1 more போனதே கிடையாது. அப்படி பார்ப்பாங்க, ஆடுவாங்க, டேக் ஓகேடா 1 more போகலாமா அப்படின்வாங்க. இல்லை மேம், ஓகே மேம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப லாங் பேக் தேஜு. ஸோ அவர் ரிஹர்சலே பார்க்கல. ஏன்னா ரிஹர்சல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. வெளியே பயங்கர மழை, இதில் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் கண்டிப்பாக முடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் நாங்கள் மாற்றிக்கிட்டோம். அவளுக்கு ரிஹர்சல் பார்க்க டைமே கொடுக்கல. கண்ணா இதாண்டா மூமெண்ட்டுன்னு ஒரு வாட்டி ஆடி காமிச்சேன். டப்புன்னு ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதுக்கு டைமே எடுக்காமல் இம்மீடியட்டாக அதாவது அந்த ப்ரொடக்ஷனோட வேல்யூ தெரிஞ்சு ஒர்க் பண்ணாலே போதும், ஜெயிச்சிருவோம். நம்மக்கிட்ட என்ன ப்ரொடக்ஷன் இருக்குது, இந்த ப்ரொடியூசர் எப்படி ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு வேல்யூ ஆக்டர்ஸுக்கு தெரிஞ்சாலே அவங்க பெரிய லெவலில் ஜெயிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருமே. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பெரிய லெவலில் ஜெயிக்கும். அப்புறம் தேங்க்ஸ் டு டிஓபி உதய் சார் அண்ட் தேங்க்ஸ் டு ஆர்ட் டைரக்டர் மைக்கிளும் அப்படி தான். என்ன கேட்டாலும் வந்துட்டு ஓகே மாஸ்டர் இதுதான் கண்ணா இது பண்ணிடலாம் அப்படின்னா உடனே. அண்ட் ஒண்டர்ஃபுல் மியூசிக், இப்படி ஒரு அழகான பாட்டை கொடுத்த மியூசிக் டைரக்டர். அண்ட் ஆல் டுகெதர் இது எல்லாரும் சேர்ந்த ஒரு சிற்பம், ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கு.
கண்டிப்பாக இது பெரிய லெவல் ஜெயிக்கணும்ன்ட்டு கடவுளை நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். எங்கள் டைரக்டருக்காகவும் எங்கள் ப்ரொடியூசருக்காகவும் கண்டிப்பாக ஜெயிக்கும் உங்களோட சப்போர்ட்டோட. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படத்தை டைரக்டர் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தை அவரோட சேர்ந்து சரியான இடத்துல ஒரு பாஸ் கொடுத்து, சரியான இடத்துல ஒரு கட் கொடுத்து, முழுமையாக அந்த படத்துக்கு உயிர் கொடுக்கிற ஒருத்தர் முக்கியமானவர் டைரக்டரோட சேர்ந்து எடிட்டரும் கூட. அடுத்தபடியாக 3ஆம் கண் படத்தினுடைய எடிட்டர் ராமர் அவர்களை பேச அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். என்ன திருச்சிற்றம்பலத்துக்கு பெரிய பவர் இருக்கு. இரு சார், நானே பிடிக்கிறேன். நிறையா பேச போகிறேன், அதனால தான். தென்னாடுடைய சிவனே போற்று, என்ன அட்டவர்க்கம் இறைவா போற்று. 3ஆம் கண் ஆக்சுவலாக சிவனுடைய அம்சம். அது வந்து என்னங்கண்ணா? ஓகே சிவசிவா. 3ஆம் கண் பற்றி நான் பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நட்பு இருக்குது. ஏன்னா இப்போது சமீபமாக சிவனோட ஐக்கியமாயிருக்கேன். அது இப்போ கிட்ட நெருங்கி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் பெரிய சந்தோஷமான விஷயம். 3ஆம் கண் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மிக முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா டெக்னீஷியனாக சில படங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ப்ரொடக்ஷனாக ரொம்ப ஹெவியாக ஷார்ட் பீரியடில் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ப்ரெஷர் வந்துச்சு. அது இவர் மறுத்துட்டார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்ன காரணம், அப்போ ரிலீஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடிக்க வேண்டிய கட்டாயம். ஸோ அதனால் அவர் ஹெவியாக ஒர்க் பண்ணி டக்கு டக்குன்னு முடிச்சு வெளியே எடுத்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எஸ்பெஷலி டைரக்டர் தான் நன்றி சொல்லணும். 3ஆம் கண் நான் கிட்டத்தட்ட வந்து கதை கேட்டு ஒரு 2 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு நண்பர் மூலிமா கதை கேட்டேன். அதுக்கப்புறம் டைம் தள்ளி போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து டைரக்டர் இருந்து எனக்கு கால் வந்துச்சு. அது மாதிரி ஒரு ப்ரொடியூசரை கமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அழைப்பு வந்துச்சு. ஸோ அந்த அழைப்பு போய் பார்க்கும்போது சசிகுமார் சார் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ அவருக்கு முன்னாடியே நிறைய எடிட்டர்ஸை வந்து டிஸ்கஸ் போயிட்டு இருந்துச்சு போல இருக்குது. அது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் உள்ளே லாக் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் டீமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் சடனாக வந்து ஒரு ரப் கட் முடித்து வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்போ போய் பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த படம் நான் கதை கேட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த என்கேஜ் வந்து ரொம்ப பிரமிச்சிருந்தேன். ஏன்னா சாதாரணமாக ஒரு திரைக்கதை வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு கதையை மாற்ற முடியுமான்னா அதில் ஒரு ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எண்டில் ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த நெரேஷன் தான் இந்த கதையை வந்து ஹுக் பண்ணிடுச்சு. எப்படின்னு சொல்ல முடியாது. அது பார்க்கும்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ரொம்ப ஷோராக சொல்லுவேன், அந்த படம் வந்து எனக்கு மட்டும் இல்லை மொத்த டீமுக்குமே எல்லாருக்குமே சேர்த்து சொல்லுவேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த திரைக்கதையும் சரி, டைரக்டர் ரொம்ப ஷார்ப்பில் முடிச்சதும் சரி. ஏன்னா ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு ட்ரிம்மிங்கில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த படம் டைமே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 7 நாள் பண்ணியிருக்கோமா சார்? அவ்வளோதான் 7 நாள். அவர் டப்பிங்கே ஒரு 5 நாள் தான் முடிச்சார் நினைக்கிறேன். தெரிஞ்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சார் நினைக்கிறேன். ஸோ எடிட்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டில் முடிச்ச படம் அது. ரிலீஸ் தான் கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு தவிர. ஆனால் அது காரணம் என்னென்னு பார்த்தோன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆக வந்து ஒரு டைம் தேவைப்படும். அந்த டைம் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் அந்த 3ஆம் கண் டைட்டில் தான். ஏன்னா அந்த டைட்டில் பல நேரில் வந்து மாற்றப்படணும்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஆனால் மாற்றப்படாமல் வெளியே வர்றதுக்கு சிவசிவா நன்றி. அதுக்கு தான் நான் என்ன தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சசிகுமார் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் நிறையா படத்துக்கு வந்து இங்கே வந்து பேசுகிறதுல சொல்லிகிட்டு இருக்கேன், தப்பாக சொல்லிட்டாரு சார். இப்போ ரீசெண்டாக கிணத்த காணோம், அப்புறம் இப்போ வாரண்ட்டு, அப்புறம் சில படங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு எல்லா படங்களும் வந்து நான் இங்கே ரிவ்யூஸ் கொடுத்து தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு கொஞ்சம் பதட்டமாக்கினது இவர் சொன்ன ஒரு வார்த்தை தான். எல்லா படங்களும் வருவேன், நான் கண்டிப்பாக பேசுவேன், நிறையா பேசுவேன். 3ஆம் கண் எஸ்பெஷலி நான் ஏன் அவங்க அழைக்கலான்னு வருவோம் அப்படின்னா சகோகணேஷ் தான் முக்கிய காரணம். ஏன்னா அந்த படத்தை கமிட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம் இருந்துச்சு. ஃப்ரெண்டாக கூப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு பெரிய டார்கெட் அச்சீவ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு படம். ஏன்னா கெரியர் அவர் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் அந்த கதையை என்கிட்ட சொல்லி ரொம்ப டாலன்னு நான் பரவாயில்ல உள்ளே வந்து நிற்கிறேன் அப்படி சொல்லி நின்னப்போ டக்குன்னு இந்த படம் முடிக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எதுக்கு முடிக்கணும், என்ன அவசியம் இருக்குது அப்படி சொல்லி அவர்கிட்ட கேட்டது சொன்னேன். ப்ரொடியூசர் தான்ப்பா, ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு உணர்ந்து சொல்லும்போது அதுக்கும் எந்த இதுவும் பார்க்காம அப்படி டக்குன்னு முடித்து வெளியே வந்தோம். ஆனால் அதை ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாங்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது ஐயோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படி தான் மைண்டு தோணுது. ஆனால் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு, அது ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ஹார்ட்லி ஹாப்பி. தேங்க்யூ சகோகணேஷ் சார். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த படம் வந்து அவர் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிக்க முடியாது.
ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து அவ்வளோ ஷார்ட்டாக உள்ள மைண்டில் இல்லாமல் அது டக்குன்னு பண்ணி முடிக்க முடியுமானா கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு எடிட்டிங்கில் ஒரு தகவல் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு படம் வந்து எடிட்டிங் நிறையா மாறும். இந்த படம் மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதை மாறாமல் அப்படியே கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தது காரணம் வந்து அவர் அந்த இதில் வந்து திரைக்கதையில் வச்சு ஒரு செட்டப். கிட்டத்தட்ட நான் எப்படி இதை சொல்ல வரேன்னா, அவர் ஒரு படத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்காரு, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் உண்மை ஆக்சுவலாக. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த படம் ரிலீஸ் லேட்டாக எனக்கு ஒரு சில விஷயங்கள் உள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு. என்னென்ன ஆஃபர் வந்துச்சு நான் சொல்லிடுறேன், அது உங்களுக்கு என்கிட்ட சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட வந்து நிறையா ப்ரொடியூசர் நான் சைட்லலாம் அப்ரோச் பண்ணி இவருக்காக ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் டைரக்டர். ராமர், நான் ஒரு படம் ஒன்று ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னாரு. எதுக்கு சார் அப்படின்னேன். இல்லை நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது, அதில் நீங்கள் தான் நடிக்க போகிறீங்க, நீங்கள் தான் நடிக்க போகிறீங்கன்னு சடனாக ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. நான் யோசித்தேன், என்ன நமக்கு எந்த சான்ஸ் இப்படி கொடுக்குறாரு, என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொன்னார், இல்லை ராமர், நான் ஒரு கதை யோசித்தேன், அந்த கதை வந்து இது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி என்கிட்ட சொன்னார். நான் தப்பாக நினச்சிக்காதேன் சார், ஏதோ இந்த ஸ்டேஜில் பேசும்போது டக்குன்னு என்கிட்ட ஏதோ சொல்லிடாதீங்க, நான் அதுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது அப்படி சொல்லி நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல வேலை டக்குன்னு வந்து ப்ரொடியூசர் வந்து ரிலீஸுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் காரணமே கிட்டத்தட்ட நான் நன்றி தான் சொல்லணும் ப்ரொடியூசருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு ஹாப்பி. ஏன்னா நடிப்புங்கிறது சாதாரணமாக வந்துடாது. இது எதுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, கிட்டத்தட்ட வந்து இதில் விதாஸ் சார் இருக்கார், கலை சார் இருக்கார், ஆதித்தருண் இருக்காங்க, இதில் ஜான் விஜயன் அவரும் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கார். இந்த 4 பேருமே இந்த கேரக்டர் இந்த படத்தை வந்து தனியாக தூக்கிட்டு போயிருக்காங்க. அது கூட அடிஷனலாக சந்தோஷ் பிரதாப் சார், ஏன்னா அவரையும் சொல்லுவேன் பர்டிகுலர், சாரி மறந்துட்டேன். அவர் என்னென்னா இவங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அதை பார்க்கும்போது சாதாரண இயல்பாக பண்ணிட்டாங்க, ஆனால் அவ்வளோ என்கேஜாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி படத்தில் அவ்வளோ ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸில் முடித்த படம் தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் மேலே போன ஒரு படம் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருமே ரொம்ப உணர்ந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. அதை பற்றி டேரக்டருக்கு வந்து பல நேரம் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு டக்குன்னு முடிக்கிற ஒரு டெக்னீஷியனில் இந்த வார்த்தை வந்து இவர்கிட்ட இருந்த இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு, நடிங்க அப்படின்னு சொன்னது. ஆனால் அதுக்கெலாம் நான் யோசிக்கலை. எனக்கு பர்சனலாக திரும்ப நான் சொல்கிறது என்ன, 3ஆம் கண் மாதிரி இன்னொரு படம் அமையுமானா அமையும் கண்டிப்பாக. அது வந்து சகோனிசம்லாம் திரும்ப அமையுங்கிறது நம்பிக்கையோட சொல்கிறேன். அவரும் நிறைய வெற்றி படம் கொடுப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட அடுத்தது கதைக்கு நாங்கள் நிறையா மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரொடக்ஷனே இப்போ அடுத்த படத்தை ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து ரெடியாகி திட்டத்தட்ட வந்து நிறைய ஷோ போட்டு டக்குன்னு கூப்பிட பார்த்தா, ஆனால் ப்ரொடியூசர் வந்து கமக்கமும் வச்சுக்கிட்டார். யாருக்குமே காமிக்கவே இல்லை அவர் ஆக்சுவலாக. நல்லா வந்தோடனே இது கரெக்டாக ரிலீஸ் பண்ண ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த ரிலீஸ் வெயிட் பண்ணுறதுக்கு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். எதனால் அப்படி குறித்தாக சொல்கிறேன்னா, திட்டத்தட்ட நாங்கள் ஒரு உழைச்சதன் விளைவு அப்படியே பின்னாடி தங்கி வெளியே நின்றுட்டோம், ஒரு டெக்னீஷியன் வெளியே வந்துட்டோம். ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு பார்த்து நல்லா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது நான் திரும்ப வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல முக்கிய காரணம் வந்து கிட்டத்தட்ட சகோகணேஸ்வரோட உழைப்பு. அந்த உழைப்பு இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடையும். 2வது ப்ரொடியூசருக்கும் அடுத்தடுத்த படங்கள் நல்லா பண்ணணும். அதேமாதிரி இதில் நடித்த அனைத்து ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் சொல்கிறது எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீடியா நண்பர் அனைவரும் இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன்னா, இவர் அடுத்தடுத்து நிறையா பண்ணுங்கிறது எனக்கு மிகப்பெரிய உந்துதல் இருக்குது. ஏன்னா அது கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். சாதாரணமாக ஒரு படம் பண்ணும்போது ஆர்டிஸ்ட்டு வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க, ஓகே. ஆனால் டெக்னீஷியன் படம் பார்க்கும்போது நம்ம ஒன்று பண்ணிடுவோம். ஆனால் இந்த படத்தில் படம் பார்க்குற ஆடியன்ஸே வந்து படத்தில் ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும். அது சவால் தான். ஆனால் சவாலையும் ரொம்ப ஈஸியாக எளிமையாக அவர் முடிச்சிட்டார் அவர் ஆக்சுவலாக. அது வந்து ஆடியன்ஸ் கையிலே விட்டு கொடுத்துட்டாரு. அந்த படம் பார்க்கும்போது ஏன் இந்த ஃபீலிங் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த படத்தில் கதை எல்லாமே யாரை நோக்கி சார்ந்தது, எதை நோக்கி சார்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. அதேமாதிரி இதில் முக்கிய அம்சம் என்னென்னா, டைரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சவால் எப்படி எதிர்கொண்டார்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் நிச்சயமாக அது நல்ல ரிசல்ட்டை நாங்கள் பார்த்துட்டோம். அதேமாதிரி நீங்களும் பார்த்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணணும். நன்றி 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 சார். அடுத்தபடியாக இசை நினைச்சா ஒரு ஹாரர் சீனை காமெடியாகவும், ஒரு காமெடி சீனை ரொம்ப சேடாகவும் மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ரோலை 3ஆம் கண் படத்தில் செய்திருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் ராஜ் பிரதாப் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், டைரக்டர் சார் எல்லாருக்கும் வணக்கம்.
மூன்றாம் கண் ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் வந்து பிஸ்கோத், காசேதான் கலோடா இந்த மாதிரி காமெடி மூவிஸ் அண்ட் இந்த மாதிரியான கொஞ்சம் கமர்ஷியலான படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த டைமில் நான் என்னோட ஃப்ரெண்டு சதீஷ்குமார் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சதீஷ் அவர்கிட்ட சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டெப்த் இருக்கக்கூடிய நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி ஏதாவது படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். சவுண்டுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரியான ஒரு படம் பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பண்ணலாம் பிரதர் சொல்லி நிறையா அவர் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன் ஃபைன் டே ஹி கால் மீ. பாப்பா வந்து இந்த மாதிரி பிரதர் ஒரு படம் இருக்குது, இந்த மாதிரி மூன்றாம் கண் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்களா சொல்லுங்கள் சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு டக்குன்னு லிங்க் மீ டு சசிகுமார் சார் அண்ட் சகோ கணேசன் சார். அன்றைக்கி ஆக்சுவலி படம் ஆல்மோஸ்ட் நான் கமிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா படம் ஆல்மோஸ்ட் எடிட் டேபிளில் முடிஞ்சிருந்துச்சு. அண்டு எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது ராமர் பிரதர் அண்டு சகோ கணேசன் சார் தான் வந்து எனக்கு ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு காமிச்சாங்க. ட்ரெய்லர் பாங்கன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல விஷுவல்ஸ் நல்லா இது இருந்தது. ட்ரெய்லர் ஒரு தடவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார் சகோ கணேசன் சார். எனக்கு டக்குன்னு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகல. மேக்கிங்காக நல்லா இருக்குது, இதாக இருக்குது சார், இன்னொரு தடவை போடுங்க சார் அப்படின்னா 2-3 தடவை போட்டார். பார்த்தா சத்தியமாக நல்லா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு டெக்னீஷியன்றதுனால சில விஷயங்கள் சொன்னேன் கஷ்டப்பட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க சொன்னாங்க நாங்கள் இதுக்கு புரியவே கூடாதுன்னு சொல்லி தான் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டாரு. சரி பரவாயில்ல சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் தென் சார் அப்புறம் வந்து இந்த படம் அதுக்கப்புறம் தான் ஃபுல் மூவி நான் பார்த்தா இந்த படத்தில் ஹீரோவே வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான். எனக்கு அதில் இன்னும் ஆச்சரியம் என்னென்னா வித்யாத் சார், கலையரசன், ஜான் விஜய் சார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு லீடு ஹீரோஸாக இருக்கிறவங்க. இவங்க எப்படி அவங்க வந்து அந்த கண்டென்ட்டை எவ்வளோ வேல்யூ பண்ணி வந்திருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது சார். பிகாஸ் அது ஒரு ஹெல்த்தி சினிமாக்கான ஒரு அறிகுறியாக நான் பார்க்குறேன் அதை. ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நம்பி அந்த கேரக்டரைசேஷனை நம்பி இவங்கெல்லாம் கமிட்டாக இருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் இந்த படம் அது பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு அது எந்த அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் இருக்குதுன்றது கண்டிப்பாக தெரியும். அண்ட் எஸ்பெஷலி டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா நல்ல விஷுவலைசேஷன், எடிட்டிங், அந்த ஸ்க்ரீன் பிளே எக்ஸிக்யூட் பண்ணது எடிட்டர் ஒரு பெரிய ரோல் இருக்காது. அண்டு மியூசிக்கில் என்ன மிகப்பெரிய சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆடியன்ஸ் தான் வந்து இந்த படத்தோடைய ஒரு கிளைமேக்ஸே டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஜோனில் வச்சுருக்காரு டைரக்டர். அப்போ மியூசிக்கில் நான் எந்த இதுலேயுமே வந்து ஐ ஷுட் நாட் ஹைலைட் த கேரக்டர் ஆஃப் அ பர்சன். ஆனால் அந்த மியூசிக் தான் அந்த படத்தை நகர்த்தவும் செய்யணும். இந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் இந்த படத்தில் வந்து இருந்தது. ஸோ எனக்கு உண்மையாகவே ரொம்ப பட் இதில் என்னென்னா வெரி ஷார்ட் டியூரேஷனில் இந்த படத்தை நான் முடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் வந்துச்சு. இதில் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் என்னென்னா டைரக்டர் சார் தான். ஏன்னா சகோ கணேசன் சார் சொல்லப்போனால் இஸ் எ மேன் ஆஃப் கிளாரிட்டி. நமக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்ம இப்போ நான் ஒரு விஷயத்த சார்கிட்ட சொன்னேன்னா அவர் வந்து எக்ஸாக்ட்லி எஸ். இப்போ சில டேரக்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அது கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அது சில பேர் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் உட்காந்து டேபிளில். ஆனால் அவர் வந்து அப்படிலாம் கிடையாது. ஒரு ரீலில் முடிச்சுட்டேன்னா கூப்பிட்டு காமிச்சேன்னா சார் எஸ் இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இதில் இப்படி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அவர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. அது இவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு படம், டெக்னிக்கலி டிஃபிகல்ட் உண்மையாக சொல்ல போனால். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இன்னொன்று புதுசு. இப்போ நம்ம யூஸ்வலாக சில படங்களை வந்து நமக்கு கிளீஷேவாக ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே இந்த மாதிரி இருக்குது, இதில் நம்ம மியூசிக்லேயே என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோன்ற ஜோனில் ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். இது படமாகவே ஒரு புது எஃபர்ட் இது ஆக்சுவலி. இன்னொன்று டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரியை வந்து அவர் பிளேஸ் பண்ணி இதை வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணுன்ற பேலட்டில் வைக்கும்போது வந்து அதை ஒவ்வொரு கேரக்டரைசேஷனும் அதில் எங்கேயும் நம்ம காட்டி கொடுத்துடவும் கூடாது. பட் அந்த கேரக்டரை வந்து நம்ம எலிவேட்டும் பண்ணி அந்த ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்தி கொண்டு போகணுன்ற ஒரு ஜோன் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கூலில் இருந்துச்சு. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ஸ் சதீஷும் ஃப்ரெண்டு, உதயகுமார் சாரும் ஃப்ரெண்டுன்றதுனால எங்களுக்கு வந்து சவுண்டில் வந்து நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டோம். எங்கே சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எங்கே மியூசிக்லேயே போகலாம். அண்டு சவுண்டாக இந்த படம் ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நான் வந்து ஆணித்தனமாக நம்புகிறேன். நாங்கள் உட்காந்து செதுக்கியிருக்கோம் படத்தை, சாருக்கு தெரியும். அண்ட் நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சார் வந்து அவ்வளோ சில டேரக்டர்ஸ் வந்து மியூசிக்கை ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி சகோ கணேசன் சார் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு படம் ஃபுல்லாக லைவ்லியாக இருக்கணும் மியூசிக்ன்றதை வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணது. எனக்கும் ரொம்ப லைவ் மியூசிக் யூஸ் பண்ணுறது பிடிக்குன்றதுனால நிறைய லைவ் மியூசிக் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும். அண்ட் தேங்க்யூ சசிகுமார் சார் ஃபார் த பிக்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் திஸ் மூவி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதில் ஒர்க் பண்ண உதயகுமார் சார், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சதீஷ்குமார், அண்டு ப்ரமோஷன் டீம் விஜயராகவன் பிரதர், நவீன் பிரதர் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கர்லி ஹேர் வெரி ஃபேர்னு சொல்ல தோணும். படத்தில் டீசரில் பார்த்தா தெரியும். நிச்சயமாக வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் அதுல்யா சந்திரா அவர்களை பேச அழைக்கிறேன்.
நமஸ்காரம். இங்கே வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி டீம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழில் வந்தது 3ஆமത്തെ படம் அண்ட் படத்தோட டைட்டில் வந்து 3ஆம் கண் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஒவ்வொரு படத்திலும் நமக்கு புதுசாக யுனிக்காக ஏதாவது கிடைக்கும். ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக அது வந்து இந்த ஆக்டர்ஸ் தான். ஸோ அதித், வித்தார்த், Santosh, Teju, Kalai, all of them are superana performers. So I was so happy to share screen space with them. And heartfelt thanks to Ganesh sir. So thank you for having me. Thank you producers, Shashi sir and Lenin is also there. Thank you for the consistent support. I want to thank all the technicians and all the crew members who have worked so hard to bring life to this film. And I want to thank all the ADs, Raghav, and all of them who have been a part of this film. And thank you, media, for always showing up. And thank you. Yeah. கிராஃப்ட் எம்பவர் யோர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படத்துக்கு படம் தன்னோட கிராஃப்டை வந்து ரொம்ப மெருகேற்றிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மர். தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், 2 லாங்குவேஜ்லையும் வெர்சடைல் பெர்ஃபார்மராக வலம் வரக்கூடிய ஆக்டர் மிஸ்டர் த்ரிகுண் அவர்களை பேச அழைக்கிறேன். 32 வயசுல எல்லாருக்கும் வணக்கம். ஓகே தேஜு, ஓகே பேசலாமா? சினிமா வந்து இப்போ ஓவியமோ இல்லை ஃபோட்டோகிராஃபியோ இல்லை இசையோ வந்து நீங்கள் தனியாகவே அது கற்றுக்கலாம், நீங்கள் பண்ணலாம், பார்க்கலாம். ஆனால் சினிமா வந்து ஒரு கூட்டாக ஒரு கம்யூனிட்டியாக மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கலை. யூஸ்வலி ஒரு செட்டில் 2 முகங்கள் வச்சு தான் நாங்கள் ஒரு நடிகனாகட்டும் ஒரு டெக்னீஷியன் ஆகட்டும் நாங்கள் போவோம். ஏன்னா நம்மளாக இருக்கிறதுனால நிறையா நம்மளுக்கு மறுபடியும் அந்த படம் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகலாம். நம்மளுடைய கருத்துக்கள் தவறாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலை வந்து திரையில் தெரிகிற நடிகனை விட நடிகன் திரைக்கு பின்னாடி என்ன பண்ணுறான்றதை வச்சு தான் அவனுடைய படங்களுடைய ரேட்டிங்கோ இல்லை வர்றது எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு ஒரு நண்பர்களாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் உருவாக்கி தந்த எங்கள் இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் சசி அவர்களுக்கும் சகோகணேசருக்கும் ஒரு பெரிய சிறந்தாழ்ந்த ஒரு நன்றியை நான் தெரிவிக்கணும். இன்ஃபேக்ட் இது ரொம்ப ட்ரபிள் பண்ணது நான் தான். என்னுடைய சரி ஒன்றும் இல்லை, ஒரு ஷூட்டுக்கு சில நாள் முன்னாடி வந்து எங்கள் அம்மா வந்து திடீர்னு ஒரு நாள் தவறிடுறாங்க. ஒரு 4 நாளில் ஷூட்டு. ஜென்ரலாகவே வந்து நம்ம ஒரு டேட், இப்போ கூட நான் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து பிறக்கிறா, நான் கேட்குறேன் இப்படி ஒரு 3 நாள் வேணும், இல்லைங்க மழை பெய்யுது செட் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் என் பொண்ணு பிறக்கிறத நான் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் போனோம். ஒரு கூத்தாடியாக இது வந்து நாங்கள் எங்களுக்கு பழகிரும், இப்படி தான் வாழ்க்கை. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணி சொல்ல, சார் நான் வர முடியும்னு என்னால் தோணலை. ஒரு 4-5 நாளில் இப்போது ஓகே எல்லாமே இந்த சினிமாவை நோக்கியே போயிட்டுருக்கு. இத்தனை வருஷமாக நான் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து அதுக்கான சடங்கும் சாம்பிரையும் எனக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னா எனக்காக ஒரு 15 நாள் எல்லாத்தினுடைய டேட்டை மாற்றி வெயிட் பண்ணி பண்ணதுக்காக ரொம்ப 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 தேங்க்யூ சசினா. அது ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப வணிகம் சார்ந்த ஒரு கலை. இதில் வந்து ரொம்ப சின்ன இடத்துல தான் வந்து மனிதம் வந்து போகும். அந்த அண்ட் ஃபோன் பண்ணி அவர் என்கிட்ட சொன்னார், நீ வரும்போது நாங்கள் எடுக்கிறோம், எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று, நானும் நிறைய இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறேன். சில இடத்துல சம்பளம் கிடைக்கும், சில இடத்துல படம் முடிஞ்சும் எங்கேயும் கேட்டுக்க அடுத்த படம் எங்கேயாவது வரும்னு நினச்சேன். ஆனால் டைமுக்கு எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுத்து நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி கொடுத்து எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்ட ப்ரொடியூசருக்கு மறுபடியும் இன்னொரு தடவை நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பொருளாதாரமாக வந்து ஒரு எல்லாரும் நடிங்க அவனுக்கு என்ன அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இது. அவன் பிரச்சனை அவன் முதுவும் அவன் சொரிஞ்சாதான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சகோ கணேசன் அவர்கள் ஆளே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆள் தான். அவர் வச்சிருக்கிற கதையும் பயங்கர, அவருடைய மற்ற கதைகள் 2-3 கதை நான் கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து நான் ஒரு டிரான்சிட்டில் ஒரு கதை சொல்லணுன்னா ஒரு நண்பர், அவர் வந்து செந்தில், நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண படம், நானும் விதார்த்தனை பண்ணேன் படம் டெவிலில் ஒர்க் பண்ணார் சொன்னார். ஒரு நல்ல கதை இருக்கு தலைவா, நீங்கள் கேளுங்க. நான் சொன்னேன், சார் ஆல்ரெடி இத்தனை பேர் ஹீரோ, நான் வேறு லாங்குவேஜில் வரணும், டேட்டு மாற்றணும், செலவு ஜாஸ்தி, என்ன இல்லை ஒரு தடவை கேளுங்க அப்படின்னாரு.
சரி ஓகே ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டு வேண்டாம் அப்படின்னு தான் கதை கேட்டேன். எனக்கு கதை கேட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஓகே சொல்லி செக்கில் அட்வான்ஸை வாங்கிட்டு போகிற அளவுக்கு என்னை ஈர்த்த ஒரு கதை. ரொம்ப பெருமையாக இருக்குது 3ஆம் கண்ணில் வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. திரிகுன் நிறைய பேர் அருண், ஆதித், திரிகுன் இந்த கன்ஃபியூஷன் நான் பேரை மாற்றிட்டேன் தலைவா 4 வருஷத்துக்கு முன்னாடி. மாற்றி நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 30 படம் சொன்னால் 32 படத்துக்கு மேலே நடித்து முடிச்சு சொல்லுன்னா பண்ணியிருக்கேன். ஏதோ 50 படம் நடிச்சவரே சும்மா உட்காந்துருக்காரு அந்த பக்கம். ஆனால் எங்கள் எல்லாத்துக்கும் எல்லா குரூப்லேயுமே ஒரு அண்ணன் இருப்பார். அதாவது பொறுமையாக எல்லாத்துக்கும் சேட்டையும் வந்து பொறுமையாக பார்த்து இவனுங்களை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி எங்கள் குரூப்லேயே வந்து எங்கள் அண்ணன், எங்கள் தலைவர் விதார்த் அண்ணன் அவர் தான். அப்புறம் கலாயா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு கலகலன்னு ஒரு கலைஞன். ஆனால் படம் நிறைய பண்ணியிருக்காருல, அவார்டு நிறைய ஜெயிச்சிருக்காருல, அந்த விதத்தில் நாங்கள் அண்ணன் தான் சொல்லுவோம். சம்பளம் நிறைய வாங்குறல, கார் நிறைய வச்சிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யூஸ்வலி வந்து நடிகருக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஈகோ வரும். நாங்களும் பேசும்போது இவன் இப்படி சொல்லிட்டானே, இவன் இப்படி பார்த்துட்டானே உள்ள வச்சுப்போம், சொல்ல முடியாது. ஆனால் உண்மையாகவே வந்து ஒரு 100% ஒரு யூஸ்வலி நாடகங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு 10 நடிகர்கள் சேர்ந்து தினமும் ஒத்திகை பார்க்கும்போது இல்லை அந்த சீன்ஸை பண்ணும்போது படிக்கும்போது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அது வந்து இங்கே வந்திருக்கு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், யாராவது கலை வச்சு படம் மட்டும் பண்ணுறீங்களா? கலைக்கு வந்து விதார்த் சார் மாதிரி ஒரு ரோல் கொடுத்து எங்கேயுமே பேசக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது வச்சா பார்த்தீங்களா, உண்மையாகவே வந்து மற்றவங்களாம் கொஞ்சம் நிம்மதியாக. அண்ட் சந்தோஷம் நானும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜென்டில் ஜெயண்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆள், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், லேடிஸ் ரொம்ப நல்லா சமைப்பார், நல்லா பார்த்துப்பார். யாராவது வரன்கள் இருந்தால் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் மேட்ரிமோனிலையும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அவருடைய ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணுறோம். டிஎம் கூட போடலாம். ஆண்கள் மட்டும் நிறைய டிஎம் பண்ணுறாங்களா, கொஞ்சம் பெண்களும் டிஎம் பண்ண. ஸோ அதுல்யா அண்ட் தேஜு ஆக்சுவலி ரொம்ப ப்ரொஃபஷனல். நிறைய சீன்ஸ் நாங்கள் பண்ணல. எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல தோழி. அவங்களும் ஆந்திராவில் நடிக்கிறதுனால அடிக்கடி அங்கே வருவாங்க. என்னை ரொம்ப வியந்த விஷயம் என்னென்னா அவங்களுடைய டெடிக்கேஷன். ஒரு துயரமான சம்பவம் நடந்து 2 நாளுக்கு அப்புறம் அவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன் என்ன அப்படின்னா, இப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க அப்பா இறந்துட்டாங்க இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. ஒரு 2வது நாள் 3வது நாள் இல்லைடா நான் முதலே கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், நம்ம வரலைன்னா நல்லா இருக்காது, நான் வந்துட்டு நான் அடுத்த நாள் போயிடுறேன்னு. அங்கே ஒரு 30 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அந்த 30 பேருமே அந்த பொண்ணை பார்த்து வி ஜஸ்ட் புட் ஹர் அசைட். அது ஒரு பெரிய விஷயம், ஒரு வேறு லெவலான ஒரு டெடிக்கேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேஜு. அதுக்காகவாவது நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். நீயும் கலை மாதிரி விதார்த் சார் மாதிரி பல கார்கள் வாங்கி அதுக்கு 19 நம்பரை சூட்டி நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் அதுல்யா மலையாள சூப்பர் ஸ்டார், கர்லி ஹேர், ஸ்கின் இஸ் ஃபேர் அப்படின்னு வந்து அவங்க குலுகுலு படத்தில், இன்ஃபேக்ட் ரத்னகுமார் என் கிளாஸ்மேட் தான், குலுகுலு படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆமாம்மா, எங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டான், பொண்ணுங்க மெசேஜ் பண்ணால் தான் ரிப்ளை பண்ணுவேன். நடித்து தமிழில் வந்து பயங்கர பாப்புலரான ஆக்டர். ஸோ இந்த நல்ல க்ரூவோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. அண்ட் ராதிகா மேம், நாங்கள் பண்ணோம் படம் ஆல்ரெடி ஒரு 2 மாதத்துக்கு நான் ஃபஸ்ட்டு வந்துடனே அந்த கீழே நான் இவ்வளோ கடவர் இனிது பல படங்கள், கருட வேகா அது இது நிறையா படம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துடனே ப்ரெஸ்லாம் சார் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி அப்படின்னாங்க. அந்த படத்துலேயும் மேம் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த காம்பினேஷனில் மறுபடியும் ஹிட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிரதாப், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மியூசிக். மைக்கிள், இப்போ தான் மீட் பண்ணுறோம். ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஹோப்ஃபுல்லி வில் ஒர்க் டுகெதர். அண்ட் ராமர் சார் வந்து நான் வெறும் யூடியூப் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். நான் பெரிய ஃபேன். பல எடிட்டர்ஸ் சொல்லியிருக்கேன், படத்துக்கு ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணுறீங்களா அப்படின்னு. ராமர் சார், தேங்க்யூ. உங்களுடைய ஸ்பீச்சுக்கு ஒரு பெரிய ஃபேன். இன்னும் நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஸ்பீச்சஸ் கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்டு ஷரத்தை வந்து நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது இந்த கோவிட் வந்தப்போ பயங்கர நான் தனியாக இருப்பேன். ஒரு சின்ன ஃப்ராக்சரு, வீட்டில் ஒரு 3 மாதம் அடைஞ்சிருந்தேன். எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுறதுன்னு புரியாத ஒரு டைமில் வந்து ஒரு ஷோ வந்து போட்டு பார்த்துட்டே இருப்போம். எப்படா சனிக்கிழமை வரும் அந்த ஷோ. இது ஒரு குக்கிங் ஷோ. தேங்க்யூ ஷரத். நிறைய பேர்த்து வந்து அந்த டைமில் சிரிக்க வச்சிங்க உங்கள் டீம். யூ டிட் அ கிரேட் ஜாப். அண்ட் இன்னும் நிறையா இந்த படத்தில் சிரிக்க வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது.
அடி வாங்க பார்ட் 2ல இன்னும் போட்டு பொழந்து எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காராம். தேங்க்ஸ் ஷரத் படத்தில் நடித்ததுக்கு. முழு குழுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி ஒரு படம் வந்து இப்போ சுயம்பரம் படம் 24 மணி நேரத்தில் எடுத்த படம், பேசாத படம், கதை திரைக்கதை வசனம்ல சந்தோஷ் சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் எண்டிங், அந்த மாதிரி ஒரு ஓ ஹென்ரியின் சிறுகதைகள் கவிதைகள் மோஸ்ட்லி வந்து ஒரு ஓப்பன் எண்டிங்கோட இருக்கும். அந்த ஓப்பன் எண்டிங்கான ஒரு அழகே வேற. அதாவது வாசகன் வந்து ஒரு எழுத்தானலாம் மாறக்கூடிய ஒரு இடம் அது. அதே மாதிரி ஒரு வியூவர் வந்து ஒரு ரைட்டர் ஒரு திங்கராக மாறக்கூடிய இடம் வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் இருக்கிற ஒரு படம். அதை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். மீண்டும் ஒரு முறை ஜூன் 12 எல்லாருமே தேட்டரில் போய் படத்தை பார்த்து எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் மனமாற கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தபடியாக 60 படங்கள் கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாலும் 3ஆம் கண் தான் அவரோட முதல் படம். எஸ், இந்த படத்தை வந்து டெபியூ டைரக்டராக அறிமுகமாகக்கூடிய டைரக்டர் சாகோ கணேசன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஆர்டிஸ்ட் பேசினாங்க. ஆனால் நிச்சயமாக ஒரு மல்டி ஸ்டாரர் படத்தை வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் படம் எடுக்கும்போது சேலஞ்சிங்கான விஷயங்கள் பல இந்த படத்தில் இருந்திருக்கும். ஸோ முன்னணி நட்சத்திரங்களை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான கதைக்களத்தை நம்ம கிட்ட கொடுக்க வராரு. ஸோ ஐ வெல்கம் டிரெக்டர் சாகோ கணேசன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் 60-70 படம்லாம் ஒர்க் பண்ணலைங்க. அது எப்படின்னா, வாசு சார் 60 படம் பண்ணியிருக்காரு. அவரோட அனுபவத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். 60-70 நல்லது. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு படம். இது ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதை. இது மாதிரி ஒரு கதை வந்து வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு சினிமான்னு நினைக்கிறேன். ரஷமான் எஃபெக்ட்டுங்கிற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விஷயம். அதை இந்த கதையில் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். அது கூடவே வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஓப்பன் எண்ட். ஆடியன்ஸ் தான் இந்த படத்தோட கிளைமாக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த படம் தமிழில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடே இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் திருத்திக்கிறேன். ஸோ அந்த வகையில் இது ஒரு முதல் படம்னு நினைக்கிறேன். எனக்கும் முதல் படம் தான் இது. இந்த படம் வந்து முதல்ல ப்ரொடியூசர் சசிகுமார் சார் இந்த கதையை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு நான் போகும்போது அவர் இந்த கதையை ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாராங்கிற டவுட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. எந்த ப்ரொடியூசருமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவிக்கு உடனே ஓகேலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க கமர்ஷியலாக ஒரு போகணும், ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் எல்லாரும் யோசிப்பாங்க. பட் இவர் இந்த கதையை சொல்லும்போது நான் ரெடியாகவே இன்னொரு கதையும் வச்சுருந்தேன். ஒருவேளை இந்த கதை அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உடனே இன்னொரு கதையை சொல்லி எப்படியாவது அவர்கிட்ட ஒரு அட்வான்ஸை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். பட் ஆனால் இந்த கதை சொன்ன உடனே இதில் இருக்கிற அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அவர் யோசிச்சார். அது அவர் சொன்னார், அவர் எங்கிட்டே சொன்னார். இதில் நிறைய கமர்ஷியல் இருக்குது, இது நிறைய நடிகர்கள் இருக்காங்க, கதையும் நிறைய ஹியூமர்லாம் இருக்குது. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரிங்கிறதையும் தாண்டி இதில் நிறைய ஹியூமர் இருக்குது, இளைஞர்களை கவரக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவே பண்ணலாம், வேறு எந்த ஆப்ஷனுமே நம்ம யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அதனால தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி சொல்லும்போது அடுத்தது நடிகர்கள்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது உடனே சொன்னேன் விதாத் சார். ஏன்னா இந்த விதாத் சாருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையை கேட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணோம். பட் அந்த கதை என்னால் படம் பண்ண முடியல அந்த சமயத்தில். பட் சீக்கிரம் அது பண்ணுவோம் சார் அது. ஸோ அந்த நம்பிக்கையில் அவர் என்ன சொன்னார்னா, எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் நீங்கள் சொன்னாலும் ஒரு ஹீரோ கேட்டாங்கன்னா என் பேரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் கண்டிப்பாக நான் அந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் கேட்ட உடனே நான் விதாத் சார் இருக்கார் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான், அதாவது நாங்கள் ஷூட்டிங்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஷூட்டிங் போகும்போது தான் சாருக்கு நான் கதையை சொன்னேன். அது வரைக்கும் அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார் என் மேலே. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு கதையை கேட்ட உடனே இன்னொரு கதையும் அவர் நல்லா பண்ணுவான், இவன் நல்லா டைரக்ட் பண்ணுவாங்கிற அந்த நம்பிக்கை ஒரு புது டைரக்டர் மேலே வைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட்டுகள் தேடிட்டு இருக்கும்போது அடுத்து எங்களுக்கு கலை தான் ப்ரொடியூசர் சாருடைய முதல் சாய்ஸாக இருந்தார். கலையை பார்த்தோம், போனேன், கதை சொன்னேன். அவர் விஷயம் சொன்னார். கதை கேட்ட உடனே
எனக்கு எந்த ரோல் வேண்டாம், விதார்த்தன ரோல் கொடுங்க அப்படின்னாரு. இல்லை ஆல்ரெடி அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இப்போ போய் சொன்னேன். ஏன்னா விதார்த்தனுக்கு விதார்த் சாருக்கு இப்போ கதையை சொல்லலையே. அவர் தான் நான் எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்கிறதுக்கு தயாராக இருந்தார். சும்மா வேறு வழியில். ஏன்னா இந்த ரோல் விதார்த் சார் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். கலைக்காக செலக்ட் பண்ண ரோல் கலை மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு சத்தம், கொஞ்சம் அதிகமான டெசிபிள் போனாலே பிரச்சனையாகக்கூடிய ஒரு கேரக்டர். நம்ம நார்மலாகவே நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன சவுண்டுகள், ஒரு ஃபோனை கீழே வச்சா கூட சில பேருக்கு அது நாய்ஸ், ஒரு பெரிய நாய்ஸாக தெரியும், ஒரு எரிச்சலை உருவாக்கும். அது சில சமயங்களில் சில நேரங்களில் அப்படி வரும். ஆனால் எப்போவுமே வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அவருடைய கதாபாத்திரமே வந்து அவர் நடக்கிறதே ரொம்ப சாஃப்டாக நடந்தாகணும், ரொம்ப அதிர்வாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவருடைய சத்தமே அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப நிதானமாக எடுத்து வைக்கிற அந்த பூனை நடந்து வர மாதிரி நடந்து வரணும். அந்த மாதிரி எந்த பொருளை எங்கே வைக்கிறதா இருந்தாலும் அதுவே கவனமாக வைக்கணுங்கிற அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இது இருந்தது. அவர் பேசுகிறதே அவர் சவுண்டே ரொம்ப கம்மியாக கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. இப்போ இங்கே பாருங்கள், பயங்கர கலாய்ச்சிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் அங்கே ரொம்ப மினிமமான வார்த்தைகள் பேச வச்சோம். இன்னும் சொல்கிறது அதுனா அவருடைய வசனங்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா படத்தில் தமிழில் வந்து குறில் நெடில்னு இருக்குது. அந்த நெடில்ங்கிறது அதிகமாக பயன்படுத்தப்படும். ஸோ அந்த அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹெவியாக அந்த சவுண்டு எதுவுமே வராதபடி ஒரு குறில் சவுண்டிலேயே கொண்டு வந்திருப்பேன் நிறைய இடங்களில். அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கரெக்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணது ஒரு பெரிய விஷயம். அது படத்தில் ஒரு சீன் இருக்கும், சாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஒரே சாருங்கிறத பல இடத்துல திரும்ப திரும்ப அப்படி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேரியேஷன். சிவாஜி சாருக்கு அப்புறம் அவர் தான் பண்ணார். அதை அந்த மாதிரி ஒரு அற்புதமாக பண்ணினார். படம் முழுக்க அவருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி டப்பிங், நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். வாசு சார் கூட, தங்கர் பச்சன் சார் கூட எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். டப்பிங் போகும்போது எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸ் பேசுவாங்க, அடுத்த சென்டென்ஸ் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அப்படி இப்படியே முடிச்சிருவாங்க. ஆனால் விதார்த் சார் வந்து ஒரு சீனே பேசுவார். சாரி கலை சார், ஏன்னா விதார்த் சார் டப்பிங்கே இல்லை, அதனால எனக்கு தெரியல. சார் பேசுங்க சார், உங்கள் பேசுறதுக்கு நிறைய இருக்குது சார். ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு டேலண்டடான ஒரு பர்சன், ரொம்ப ஈஸியாக இருந்தது. அடுத்தது திரிகுன். இந்த படத்தில் நிறைய பேர் நாங்கள் பேசியிருந்தோம். அது ஆக்சுவலி திரிகுன் கேரக்டருக்கு வந்து நிறைய ஆப்ஷன் எங்ககிட்ட இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில காரணங்களால் அவங்களோட எங்களால் பண்ண முடியாமல் போனபோது லாஸ்ட் மினிட்ல ஷூட்டிங் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. எனக்கு அது ஒரு சார்மிங்கான ஒரு நல்ல ரிச் லுக் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு தேவைப்பட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய ஆப்ஷன்ஸ் யோசிக்கும் போது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவர் செந்தில் சார் கொடுத்தார் அவருடைய ஃபோட்டோ. அது வரைக்கும் அவர் எனக்கு தெரியாது. ஸோ அதை பார்த்த உடனே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சார் இவர் தான் சார் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பார், இவ்வளோ பேர் மிஸ் ஆனது காரணமே இவர் தான் போல இருக்குது. அதனால் உடனே அவர் வர சொல்லுங்கள், அவரோட பேசி ஆகணும், அவர்கிட்ட பண்ணணுன்னு. உடனே அவர் ஃபோனில் பேசினார். ஃபோனில் பேசும்போது பயங்கர ஸ்டைலாக ஒரு மிரட்டலான ஒரு வாய்ஸில் என்கிட்ட பேசினார். அந்த வாய்ஸ்க்கு நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். அந்த மாதிரி பேசினார். வந்ததுக்கப்புறம் அந்த வாய்ஸை காணோம். நேரில் பார்க்க ஒரு பயங்கர பில்டப் கொடுத்து அப்படி பேசிட்டு உள்ள வந்துட்டார். வந்து கதை உள்ளே வந்துட்டார், ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். வந்தோடனே ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து கதை சொல்ல வரும்போது எல்லாருமே கதை கேட்டவுடனே எனக்கு கதை பிடிக்கல, இல்லை நான் பண்ணலை, என் டேட் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. அவர் உள்ளே வரும்போதே சொல்லிட்டு இந்த கதை பண்ணுற ஐடியா இல்லை, எங்கிட்ட டேட் இல்லை, நான் வேணான்னு சொல்கிறதுக்காக தான் சார் வந்தேன். என்னடா ஒருத்தர் வேணான்னு சொல்கிறதுக்காக ஹைதராபாத்லேருந்து டிக்கெட்டை போட்டு இங்கே வந்துருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு முதல்ல அசிஸ்டண்ட்டை கூட கதை சாதிப்பா வெளியில் விட்றாதீங்க அப்படின்ட்டு சார் ப்ரொடியூசர் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் செக்கோட வந்துருங்க சார், வெளியில் போடக்கூடாது, ஆள் கிடச்சில்ல அப்புறம் மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு கதையை எப்படியாவது சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவரை விட ஹெவியான ஒரு பயங்கர போல்டான பேஸ் வாய்ஸில் அவரை கவித்து அட்வான்ஸ் கொடுத்து உள்ள இருக்குன்னு வந்துட்டோம். அப்புறம் சந்தோஷ் பிரதாப் இந்த கதையை நான் எழுதும் போது எனக்கு 2 பேர் மைண்டில் இருந்தாங்க. அது ஒன்று வந்து விதாத் சார், இன்னொன்று வந்து சந்தோஷ் பிரதாப். அந்த ரோல் எழுதும் போதே அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவங்களை தவிர வேறு யாருமே வாய்ப்பே கிடையாது, எந்த ஒரு மாற்றங்கள் வந்தாலும் எது வந்தாலும் இதை உங்களை மாற்றவே கூடாதுங்கிற நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தேன், ரொம்ப அடமெண்ட்டாகவே இருந்தேன். ஸோ அது மாதிரி அவர் ப்ரொடியூசர்ஸ் சொல்லும்போது அவர் வந்து இல்லை அவர்
வேறு மாதிரி இருக்கிறாரு, வேறு மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, வில்லனாக இருக்காரு, மரட்டத்தனமாக இருக்காரு. இது ரொம்ப ஃப்ரீக் அவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இது எப்படி அவர் பண்ணுவார், உங்களுக்கு ஆல்ரெடி அவர் தெரியுமா, அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டார். இல்லை சார், உங்களை மாதிரி நானும் படத்தில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. அவர் டென்ஷன் ஆகிட்டார். என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, தெரியாதுன்றீங்க, அப்புறம் எப்படிங்க அவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட், அவர் தான் வேணும் நடமுடிக்கிறீங்க அப்படின்னாரு. அப்புறம் அவரை கூப்பிட்டாரு, அவர் வந்தார். வந்தோடனே அவர் கதை சொன்னோன்னு அதே கேள்வி அவரும் கேட்டார், என்ன எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை சார், உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் மேலே நம்பிக்கையோட உங்கள் ஃபிசிக் மேலே இருக்கு. ஏன்னா இந்த கதைக்கு அப்படி நீங்கள் இந்த ட்ரைலர் டீசரில் கூட பார்க்கலாம். இல்லை, வரும்போது கொஞ்சம் கிளாமராக தான் வந்தார். ஏன்னா அந்த டீசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஷாட் அதுக்காகவே வச்சேன். அது இந்த கதைக்கு தேவைப்பட்டது, அது வேறு ஒன்றும் இல்லை. அதை விட என்னென்னா, ஒருத்தர் ரொம்ப டஃப்பாக இருக்கார், முரட்டுத்தனமான ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா அது மட்டுமே அவங்க பண்ணிவிடுவாங்கங்கிற அர்த்தம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அவரும் ஒரு ஏன்னா அது ரஜினி சார் சொல்லுவார், ஒரு திடீர்னு ஒரு கோவமாக ஒரு ஆக்ஷனாக ஒரு பவர்ஃபுல்லாக பண்ணணும்னா உடம்பு டைட் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப லூஸ் பண்ணிப்பார். ஸோ அது அந்த ஒரு விஷயம், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஒரு நடிகர்கிட்ட கண்டிப்பாக இருக்குங்கிறது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் அவர் சந்தோஷ் வரும்போதும் அவர் கிடைச்ச ரோல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வரும்போது அவர் ஃப்ளெக்சிபிளாக ஒரு பாடியை லூஸாக வைக்குவார், இதுக்கு இந்த கேரக்டர் தகுந்த மாதிரி மோல்ட் ஆகிடுவாருங்கிறது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். தேங்க்ஸ் சந்தோஷ், நீங்கள் எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னும் சொல்லப்போனால் அது நான் என்ன டிசைன் பண்ணியிருந்தேனோ அதை இவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா நடிகர்கள்ட்டையுமே நான் ஒரே ஒரு தடவை தான் சொன்னேன். அது கதை சொல்லும்போது அவங்க எல்லாருமே சொன்னேன். ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான் அது கொடுத்தேன். அந்த முதல் ஷாட் எடுக்கும்போது, முதல் சீன் எடுக்கும்போது இது இப்படி தான் அப்படி தாங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த மீட்டரை பிடிச்சிட்டு படம் முடிகிற வரைக்கும் அவங்க அதுக்குள்ளாரே ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஈஸியாக படம் எடுக்க முடிஞ்சுது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். எல்லோரும் அதை கேரக்டராக புரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வால்வ் ஆகி அழகாக பண்ணது பெரிய விஷயம். அதுக்கு அது ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் தேஜு இந்த நிறைய ஹீரோயின் பேசிகிட்டு இருந்தோம், நிறைய பேர் வந்தாங்க, எல்லாருமே பண்ணுறதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் என்னவோ காரணங்களால அது மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேஜு தான் வரணும்னு இருந்திருக்கு போல இருக்குது விதி. அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். எனக்கு தேஜு அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. இந்த படம் பண்ணுற வரைக்கும் ப்ரொடியூசர் வந்து ஒரு தேஜுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, வருவாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் அப்படிலாம் சொல்ல முடியாது சார், நான் யார் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நான் ஒரு ஆடிஷன் வைப்பேன், எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஓகே பண்ணுவேன், இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் ரொம்ப அடமெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தேன். வந்தாங்க, ரொம்ப சாதாரணமாக வந்தாங்க, ரொம்ப ஹம்பிளாக வந்தாங்க, கதை கேட்டாங்க. எனக்கு ஓகே சார் நான் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் வந்தாங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஒரு ஆடிஷன் பண்ணலாம் அப்படிலாம் கூட நினச்சேன். பட் ஆனால் என்னவோ தெரில, நான் பண்ணவே இல்லை, விட்டுட்டேன், போயிட்டாங்க. எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்குமே எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு தேஜு மேலே. என்னடா இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எனக்கு ஒரே டவுட்டே இருந்தது. பட் ஷூட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே எனக்கு இல்லை. முதல் நாள் வந்து நாளைக்கு என்ன எடுக்கிறோமோ அத்தனை சீன் பேப்பரையும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபுல்லாக உட்காந்து ராத்திரி ஃபுல்லாக படிப்பாங்க போல இருக்குது. படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒரு டைலாக் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இல்லாமல் அவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ தேஜு, தேங்க்யூ. அதே மாதிரி டப்பிங்லேயும் அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. நான் அவங்க வாய்ஸ் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படிலாம் நான் நினச்சிருந்தேன். இன்னும் வேறு யாராவது மாற்றி டப்பிங் பேச வைக்கலாமாலாம் கூட ஒரு யோசனை எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் முதல்ல ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு பேசினேன். ஏன்னா அது வேண்டாம், நான் சொல்ல வேண்டாம். ஸோ அவங்க வந்தாங்க, வந்து பேசினாங்க, ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. ஆனால் அங்கே டப்பிங்கில் நடந்த விஷயம் தான் கொஞ்சம் வரும்போது இப்படி தான் வந்தாங்க, நல்லா தான் வந்தாங்க. டப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது முடியலாம் வந்து எங்கடா தேஜுவை காணோங்கிற மாதிரி. ஏன்னா பேசும்போது இப்படி தேய்ச்சி அந்த முடியெல்லாம் வெளியில் வந்து கட்டி அது மாதிரி பண்ணாங்க. அப்புறம் தேஜு கூட ஒரு முக்கியமான ஒரு ரோல், படத்தோட கீ பாயிண்ட்டாக அந்த கதையோட தேஜுவோட கதையை நகர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக ஒரு ரோல் இருந்தது. அந்த ரோலுக்கு நிறைய தேடிக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் வந்து அது எனக்கு சூட்டே ஆகலைங்கிறப்போ அப்போது நாங்கள் என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் காமிச்சாங்க, அத்துல்யாவை பார்த்த உடனேயே அவனுக்கு என்னோட கேரக்டருக்கு எக்ஸாக்ட்லி இவங்க தான். ஏன்னா அந்த ஒரு போல்டான ஒரு ரோல் அது. அந்த போல்டான ரோலை ஹேண்டில் பண்ணக்கூடியதுக்கு ஒரு தனித்திறன் தேவை இருக்குது.
அதை வந்து அவங்கள பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, ஓகே இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லையான்றது ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு எப்பயுமே அது உண்டு. ஏன்னா அது நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண வாசு சார்கிட்டையும் தங்கர் பச்சன் சார்கிட்டையுமே அதை நான் கற்றுக்கிட்டேன். எந்த ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு ஆடிஷன் பண்ணுங்கிறத ஒரு விஷயமா வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி அவங்ககிட்டையும் கேட்டேன். அவங்க எனக்கு ஒரு சீனை அனுப்புகிறேன், நீங்கள் அது பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க அங்கே கேரளாவில் இருந்தாங்க. ஒன்றுமே பிரச்சனை எதுவுமே யோசிக்காமல் உடனே அவங்க பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு பிடிச்சது. அடுத்த நிமிஷமே வர வச்சுட்டோம், உள்ளார வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே அடுத்தது ஜான் விஜய் சார். இந்த படத்தில் இவங்களெல்லாம் தாண்டி இவங்க அத்தனை பேரையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். சமாளிக்கணும், சண்டை போடணும், பிரச்சனை பண்ணணும், டார்ச்சர் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆளாக வரும்போது அதுக்கு இந்த ஜான் விஜய் சாருக்கு சொன்ன உடனே எல்லாருமே உடனே ஓகேன்ட்டாங்க. ஒரே சாய்ஸ் தான்ங்கிற மாதிரி எல்லாருமே ஓகே அப்படின்ட்டாங்க. அவர் இன்றைக்கி வர முடியல, அவர் ஷூட்டிங்கில் இருக்கார். வந்திருந்தானே இன்னும் கொஞ்சம் செட்டு கலகலகான மாதிரி இருந்திருக்கும், இந்த ஸ்டேஜே வேறு மாதிரி ஆகிருந்திருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். அவர் படம் பண்ணது அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒரு 5 நாள் தான் ஒர்க் பண்ணார். பட் ஆனால் டப்பிங் அவரை கூப்பிடும்போது, சார் இதுனா ஒரு 2 மணி நேரத்தில் நான் பேசிட்டு போயிடுவேன் சார், அது ஒரு 5 நாள் தானே வந்தேன் அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் ஒரு நாள் தேவைப்படுவீங்க சார் அப்படின்னு. எவ்வளோ படம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். முதல்ல ஸ்டுடியோக்கு வாங்க சார், டப்பிங் தேட்டர் வாங்க, வந்தோடனே பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. வந்தோடனே அவரோட சீன்ஸ்லாம் பார்த்தோன்னே, ஐயா சார் இது இவ்வளோ இருக்குது, இதுக்கு 2 நாள் ஆகும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மெனக்கெட்டு ஃபுல்லாக சின்சியராக இருந்து அதை பண்ணி கொடுத்துருந்தார். அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதையும் மீறி அவர் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தேஜுவோட மதர் ரோல் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சுந்தரா ட்ராவல்ஸ் ராதா அவங்க. இன்றைக்கி அவங்களால வர முடியல. அதை தவிர ஸ்வேதான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, ஒரு கலையோட பேரை நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருமே ஷூட்டிங்கில் கமிட் ஆனதுனால அவங்களால வர முடியல. அப்புறம் சரத் வந்து கடைசி நிமிஷத்தில் தான் ஜாயின் பண்ணார். அவர் இந்த வண்டியில் ஏறினார். அது எனக்கு தெரியாது. ஆனால் டிவிலாம் அதிகமாக பார்க்குறதில்ல, அதை பற்றி எதுவும் தெரியாது. எப்போயாவது ரீல்ஸில் வர்றது உண்டு, யாராவது சொன்னாங்கன்னா பார்க்குறது உண்டு. அது ஒரு என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு பழக்கம் அப்படி ஆயிடுச்சு. அது ஒன்றும் மாற்றிக்க முடியல. அதனால் எனக்கு பெருசாக தெரியாது, சரத்தை பற்றிலாம் எதுவும் தெரியாது. ஸோ அவர் வந்த உடனே அவர் நிறைய காமெடி பண்ணுவார், பயங்கரமாக அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால நான் அவருடைய ரீல்ஸ்லாம் பார்த்தேன். கொஞ்சம் உண்மையாக நிறைய காமெடிலாம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கூட வந்து இந்த ரோலுக்கு போடுறோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. பட் இருந்தாலும் சரி வர வைப்பேன்னு சொல்லிட்டு வர வச்சேன். ஏன்னா எப்போ ஒருத்தர் காமெடி பண்ணி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறாங்களோ அப்போ அவங்களால எல்லா ரோலும் பண்ண முடியுங்கிறது வந்து விதி. ஈஸியாக பண்ண முடியும். ஒரு சீரியஸான ஒரு டஃப்பான ஒரு ரோல் எல்லாருமே பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு காமெடி வந்து எல்லோரும் பண்ணி சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப விஷயம். ஏன்னா காமெடிங்கிறது சப்ஜெக்டிவ் அது. ஸோ ஒருத்தருக்கு காமெடியாக தெரியும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியாக தெரியும். அதனால் அது பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சவால். அதை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு நான் எந்த ரோலான தைரியமாக கொடுக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ வந்த உடனே இதை எடுத்தோடனே அவர் சொன்ன மாதிரி இது காமெடி படம் இல்லை, காமெடி ரோல் இல்லை, இது ஒரு சீரியஸ் ரோல் அப்படின்னு அவர் வெளியில் போயிடலாமாலாம் கூட யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு படத்தை பண்ணுவோம், போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒத்துக்கிட்ட மாதிரி வந்த உடனே அவர் கம்ப்ளீட்லி அவரை நான் சேஞ்ச் பண்ணி அவரை சின்சியராக அப்படி பண்ண வச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் சரத். ஓகே டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகே முடிச்சிடலாம். அப்புறம் டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. டைம் ஆச்சு, சாரி ரொம்ப எனக்கு பேச முடியல. இந்த படத்துக்கு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து முதல்ல கேமரா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார், ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தார். நான் என்ன நினச்சேனோ அந்த ஃபீல் அழகாக அவர் கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு. அவர் அழகாக கொடுத்த ஒரு விஷயத்த ராமர் ரொம்ப சிறப்பாக எடிட் பண்ணியிருந்தார். அது ஒரு நிறைய சண்டை நாங்கள் போட்டிருந்தோம், எல்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட. பட் அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்தோம். டைரக்டர் நான் என்ன நினச்சேன்னா அந்த ஃபீல் எல்லாத்தையுமே எங்களுக்கு கிடைச்ச ஒரு டைம் ஸ்பேஸில் கிடைச்ச ஒரு பட்ஜெட்டில் அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அவ்வளோ அழகாக அவர் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் டிசைனர் சூப்பராக பண்ணியிருந்தார் சந்துரு. ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு, ரொம்ப அட்டகாசமாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நான் நினச்ச மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணி கொடுத்தீங்க, எல்லாமே நல்லா இருந்தது. பர்டிகுலர்லி இந்த கலரிஸ்ட் நான் சொல்லணும். இந்த படத்தோட கலரிஸ்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அவர். பிரசாத் நேச்சுரலியில் இருக்கார், அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு ஃபுல் எஃபோர்ட் எடுத்து அவர் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் தென் சவுண்ட் டிசைனிங் உதயும் அருமையாக பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி அவர் அழகாக பண்ணி கொடுத்தாரு. சவுண்ட் டிசைன் பண்ண சதீஷ், அவருக்கும் என்னுடைய நன்றி, ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே இந்த படத்தில் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியல. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணது நிறைய பேருக்கு இது ஒரு முதல் படம். ஆனால் அவங்க எல்லாருமே சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. அத்தனை பேருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். அப்புறம் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை, டைம் ஆகிடுச்சு. ஜூன் 12 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு தான் கலையரசன் சார், உங்களுக்கு தான் கேள்வி. ஆனால் ப்ரெஸ் மீட்டு ஆடியோ லான்ச்சிங் எல்லாம் கொஞ்சம் ஃபேக்காக இருக்குன்னீங்களே,
சினிமாக்காரங்க நீங்கள் ஃபேக்காக இருப்பீங்களா? கேள்வி கேட்குறேன், நாங்கள் ஃபேக்காக இருப்போமா? அதை சொல்லுங்கள். இல்லை எப்படி எப்படி பேசுகிறப்ப சொன்னீங்கல்ல. இல்லை நான் வந்து அதை எப்படி சொல்கிறேன்னா எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொன்னேன், உங்களை சொல்ல. நான் வந்து என்னென்னா ஒரு படம்னும் போது நான் எந்த படமே இப்போது ஒரு படம்ன்றது ஒருத்தர் மனம் சார்ந்தோ இல்லை ஒருத்தர் யோசிக்கிறதோ கிடையாது. ஒரு 100 பேரோட ஒரு கோட்டில் வேலை செய்கிற ஒரு விஷயம். அது வந்து எங்கேனாலும் ஃப்ளக்சுவேட் ஆகலாம். சின்ன சின்ன ஒரு ஈகோ டிஸ்டர்ப் ஆகலாம். இல்லை வேலை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் தான் ஒருத்தர் நல்லவரும் கெட்டவரும் மாற்றுறது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இப்போ நான் வந்தேன், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒருத்தர் திட்டிகிட்டு இருந்தார், ஒரு ஆக்டர் வரலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக. ஆனால் அதில் என்ன நடந்ததுன்னு தெரியாது, அந்த ஆக்டருக்கு என்ன நடந்து நமக்கு தெரியாது. அந்த கதை திரும்ப அவர் திட்டும்போது நம்ம பார்க்கும்போது அந்த ஆக்டர் நம்ம தப்பாக நினைக்கலாம். பட் அந்த ஆக்டர்கிட்ட போய் நீங்கள் விசாரிக்கும் போது அங்கே என்ன நடந்து, அவருக்கு என்ன விஷயம் நடந்தது, நம்ம அதை விசாரிச்சா தான் அது முழுமையாக 2 சைடும் தெரிஞ்சால் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு படம் முடியறதுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நானுமே அதை ஃபேஸ் பண்ணி எல்லாமே. பட் ஆனால் ஸ்டேஜ்னு வரும்போது ஒரு மேடை நாகரிகம்காக அதை நம்ம வந்து எல்லாமே பயங்கர ஸ்வீட்டு, பயங்கர தங்கம். இப்போ வந்து அஜித் இன்டர்வியூ பண்ணும்போதெல்லாம் கோவமாக வருது எனக்கு. ஆனால் அஜித் கூட ஒர்க் பண்ணது பயங்கர ஸ்வீட்டு, பயங்கர ஜாலி அப்படின்னு நான் சொல்லி தான் ஆகணும். நான் வந்து திட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு தான் அடுத்த கொஸ்டினும். நீங்கள் சாருங்கிற வார்த்தையை பல மாடுலேஷனில் சொன்னதா டைரக்டர் சொன்னார். யார் அந்த சாரோ? ஏன்னா இப்போ ஆட்சி மாறிடுச்சு, காட்சிகள் மாறிடுச்சு. யார் அந்த சார் படத்தில் இருக்காங்கிறேன். அப்படியா? என்னது படத்தில் சார் சொல்கிறதா? இல்லையே, என்ன கேட்கறது புரியலையா? புரியல. போன ஆட்சியில் இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த மேட்ருக்கு யார் அந்த சார்னு ஒரு பயங்கரமாக வைரல் ஆச்சுல்ல, அந்த சாரா இல்லை சாதாரண சாருங்களா? நான் படத்தில் யாரை சாருன்னு சொல்கிறேன். படத்தில் இருக்க சார்னு ஏன்னா நீ வேற அவர்கிட்ட கேளுங்கண்ணா, உஷாராக கேளுங்க. நீங்கள் பேசுனதை பார்த்துருக்கீங்க, இப்போ கேள்வி இல்லை அதுக்காக தான் சிரிக்காமல் பேசணும்னு தான் ஃபஸ்ட்டு. சார் சிரிக்காமல் சொல்லுங்கள், சீரியஸாக கேட்குறேன். 2 கேள்வி ஒரே டயத்தில் கேட்குறேன். 16+ங்கிறது திரிகூன் வந்ததுனால இந்த படத்துக்கு போட்டிங்களா? இன்னொரு கேள்வி, எல்லாரும் சொன்னதை வச்சு தான் கேட்குறேன். அடுத்த ஒரு கேள்வி, பொம்பளைங்க உடம்பு சாஃப்ட் அந்த மீனில், ஆம்பளைங்க மனசு ரொம்ப சாஃப்ட் அப்படின்னீங்க. அது எந்த மீனிங்கில் இந்த 2 டயலாக் வச்சிங்க? சார் இது வந்து 16+ங்கிறது வந்து ஒரு மர்டர் மிஸ்டேங்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சென்சரை தான் அது கேட்கணும், ஏன் அப்படி கொடுக்குறீங்கிறது. பெண்கள் உடம்பு சாஃப்ட்டு, அதே மாதிரி ஆண்கள் மனசு சாஃப்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் அது நீங்கள் வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. பெண்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணம் அப்படிங்கிறது மாதிரி தான் அது போகுது. அது ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப மென்மையானவங்க. இல்லை அது ஓட்டுறாங்க, அதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்குது. ஒரு அவங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து பெண்களாக இருக்கிறதுனால. டேரக்டர் சார், இந்த படம் வந்து சீரியஸ் சொன்னீங்க, சீரியஸாக போவோம், டைலாகே இல்லை விதாத் சார் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் எல்லாமே மேடையில் சிரிச்சின்னு வேற இருக்காங்க. சீரியஸான விஷயத்த விதாத் சார் சொல்லி ஓடிட மாட்டேன் இந்த படம் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த மேடையை? ரொம்ப ஜாலியாக இருக்குது. இங்கெல்லாம் இந்த டீமே படம் முழுக்க அப்படி தான் இருந்தாங்க. அது இங்கே அப்படியே கண்டினியூ ஆகுது. எனக்கு வித்தியாசம் தெரியல. இல்லை அவர் சொன்ன டைலாக் கூட உங்களுக்கு ஜாலியாக தான் எடுத்துக்கிச்சா? இதே இந்த படம் ஓடிடுமாடா அப்படின்னு கேட்டார். அப்போது இல்லை இல்லை அது இல்லை இந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை முதல்ல அவருக்கு தான் எனக்கு. ஆக்சுவலி கான்வர்சேஷன் வந்து சீரியஸ்லி படம் ஓடுங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாருமே நடித்தோம். படம் 100% ஓடும், அதிலெல்லாம் டவுட்டே கிடையாது. நமக்கு ஒரு லேட் ஆனவுடனே நமக்கு தோணுல, நிறைய படங்கள் இன்றைக்கி ட்ரெண்டு செட் ஆகுதுல்ல, ஒரு மாதிரி படம் வந்து செட் ஆகும்போது நம்ம ஒரு 1 இயர் ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அது நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் இருக்கும். அப்போ இருக்கும்போது நாங்கள் படம் பார்க்கல, ட்ரெய்லர் ரொம்ப கழித்து ட்ரெய்லர் பார்க்குறோம். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்லையே படம் ஓடின்னு. அது வந்து ஆனஸ்ட்டாக சொல்கிற விஷயம். 100% வந்து இன்றைக்கி இவ்வளோ பேரும் வந்து ஒவ்வொருத்தர் ஷூட்டை விட்டுட்டு வந்து அவங்களாம் இருக்கிறாங்கன்னா, இந்த படம் எல்லாருக்குமே வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் இருக்கணும். அதனால் அந்த டவுட்டெல்லாம் கிடையாது. பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரீடம் எனக்கு அந்த இயக்குனரும் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க எங்கள் எல்லாருக்கும். இப்படி அழகாக பேசுகிறது, மனசுக்குள்ளே இருக்கிறத பற்றி கூட ஓப்பனாக பேசணும்ல, இல்லாட்டினா அது இங்கே வேண்டான்னு சொல்லியிருப்போம், கட் பண்ணியிருப்போம். விதாத் சார் டேரக்டர் பேசும்போது சொன்னாங்க, எல்லாரையும் ஏமாத்தினேன்ட்டு. இப்போ ஸ்டேஜில் வந்து பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அடா பாவி, இவங்க கூட இந்த படமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்களா, இல்லை அடுத்த படம் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்களா? இல்லை தலைவர் வந்து எல்லாருக்கும் தான் கேட்குறது கேள்வி. இல்லை தலைவர் கொஞ்சம் என்னென்னா ஒரு விஷயத்த வந்து நீட்டி அதுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்காக ஒன்று பேசுவாங்களா, அது மாதிரியே தான் எல்லாத்தையும் பேசுவார். அப்போ நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம்னா, அவர் பேச வரானா அப்படியா அப்படின்னு நம்ம மைண்டில் எங்கேயோ போயிடும், திருப்பி அந்த இடத்துக்கு வருவோம். அவர் வந்து கொஞ்சம் லென்த்தியாக பேசுவார், அவருடைய பழக்க வழக்கம், அது ஒன்றும் பண்ண முடியாது. டேரக்டர் சார்,
டேரக்டர் மூன்றாவது கண் தான் இன்றைக்கி முக்கியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் நடக்கிற எல்லா கொலைகள், எல்லா ட்ரக்ஸ், எல்லா பாலியல் தொல்லை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிட்டே மூன்றாவது கண் தான். ஸோ இந்த மூன்றாவது கண்ணுன்னு முன்னே வந்து சிவன் கண்ணை தான் சொல்லுவாங்க, முக்கண் அதை தான் பண்ணுவாங்க. பட் அந்த மூன்றாவது கண் ஏன் வச்சுருக்கீங்க? படத்துக்கு முக்கியமானதா? சிசிடிவி வருமா? வித்தாத் மாட்டுவாரா இல்லை கலை மாட்டுவாரா? இல்லை, இது சிசிடிவி மூன்றாம் கண்கிறது சிசிடிவிங்கிற அர்த்தம் இல்லை. மூன்றாம் கண்கிறது நெற்றிக்கண். நெற்றிக்கண்ணா அறிவு சார்ந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் பிளே இருக்கிறதுனால அந்த பேர் பொருத்தமானதாக நாங்கள் நினைக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் சார் சொல்லுங்கள் சார். அவ்வளோதான், முடிச்சிட்டேன், சொல்லிட்டு அவருக்கு சார். இல்லை, படத்தோட கிளைமாக்ஸில் யார் கொலையாளி அப்படிங்கிற நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்னீங்க. ஆனால் படத்தில் விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படி அந்தரத்தில் விட்டீங்களா இல்லை நாங்கள் சொல்லணுமா? இல்லை சார், இது வந்து ஒரு எல்லா படங்களுமே வந்து ஒரு ரசிகர்கள் வந்து படம் பார்ப்பாங்க. படம் பார்த்துட்டு அவங்க படம் முடிஞ்சிச்சுன்னு எந்திரிச்சு வெளியில் போயிடுவாங்க இல்லையா? ஸோ அவங்க ஒரு ரசிகராகவே இருக்காங்க. பட் நிறைய படங்கள் அவங்க ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருக்காங்க, ஏகப்பட்ட புக்ஸ் படிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க கற்றுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்கும், ஒரு நாலேஜ். அதாவது அறிவுங்கிறது நாலேஜ். நான் சொல்கிறது இந்த சினிமா பார்த்து சினிமா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் எப்படி நடந்திருக்குங்கிற அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய திறன் இதெல்லாமே ஜனங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது ஒரு படம் பார்க்கும்போதே கூட ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சினிமா அவங்க பார்க்குறாங்கன்னா இவன் கில்லராக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் சில பேர் இது சரியாக இருக்கும், சில பேர் இது மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க இல்லையா? அது நம்ம ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரம் வந்து அது கிளைமாக்ஸில் சொல்லிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க போவாங்க. பட் இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆடியன்ஸே சொன்னால் எப்படி இருக்கும், ஆடியன்ஸை ஒரு ஹீரோ ஆக்குனா எப்படி இருக்கும், படம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களே ஒரு கதாபாத்திரம் உள்ளார வந்து ஒரு போலீஸாக உள்ளார வந்து இந்த உண்மையான கில்லரை நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்தது. அப்படி ஒரு ஐடியா தோணுச்சு, அதுதான் இது. அதான் அப்போ தான் ஆடியன்ஸ் தான் மூன்றாவது கண் அப்படின்னா? கண்டிப்பாக சார், அது ஒரு கேள்வி. அப்புறம் டைரக்டர் மூன்றாவது கண்ணு வச்சுருக்கீங்க, மூன்றாம் கண்ணில் 3 புள்ளிலாம் இருக்குது. இது ப்ரொடியூசர் சார் 1 லட்ச ரூபா பரிசுன்னு அறிவிச்சிருக்கீங்க. ஒரு 3 லட்சமாக அறிவிச்சு ஒரு 3 பேருக்கு பிரித்து கொடுக்கலாம்ல, யார் கண்டுபிடிக்கிற ரசிகர்களுக்கு? மூன்றாம் இதெல்லாம் இன்னும் சார் செம்ம சார். நீங்கள் இல்லை 3 லட்சமாக அறிவிக்கிறீங்களா, அதை மட்டும் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாண்ணா. ஓகே சார். ராமர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஹீரோ ஆக போகிறேன்னு வேற சொல்லிட்டீங்க, நல்லா பேசுகிறீங்க. ஆனால் கிட்டத்தட்டங்கிற வார்த்தையை திட்டங்கிறீங்க. யாரை திட்டுறீங்க? அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஏன் அதை சொல்கிறேன்னா உங்களை இது பண்ணுறதுக்காக சொல்ல, இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ்லாம் நீங்கள்லாம் பேசுகிறது தான் தமிழ்னு நினச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்போ கொஞ்சம் மாற்றிங்க. யூடியூபர்னு வேறு சொன்னாங்க, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிவனோட அருள் உண்டு. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். சார் அண்ணே சொல்லுங்க சார். ஆர்டிஸ்ட் வந்து வர்றது பெரிய விஷயம், எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்கள் வரத்துக்கு ஏன் லேட் ஆகிடுச்சு? இப்போ வந்து லேட்டாக வரலனாலும் ஈவெண்ட்டுக்கே வரலனாலும் எல்லா ஸ்டேஜில் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்காக வந்தீங்களா இல்லை லேட்டாக ஆகணும்னே வந்தீங்களா? இல்லை ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே, அப்படிலாம் இல்லைண்ணே. அப்படிலாம் நான் ஹீரோலாம் இல்லைண்ணே. ஒரு படம் ஒன்று போயிட்டுருக்கேண்ணே, படம் பண்ணிகிட்ருக்கேண்ணே. அங்கேருந்து நான் வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டலூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேன். நான் டைம் ஆகிடுச்சு. நான் இன்னும் கேட்டால் நான் வந்து வண்டலூர்லேருந்து காரில் வந்து வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து பைக்கில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே எப்படியாவது சீக்கிரம் வரணுன்றதுக்காக பைக்கில் இங்கே சீக்கிரம் வந்திருக்கேன். மற்றபடி லேட் ஆகிடுச்சுன்றது வந்து சாரி, தேங்க்யூ. ஆனால் எனக்கு இங்கே வரணும்னு ஆசை. ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கும்போது இப்போ வளர்ந்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து இங்கே நான் கண்டிப்பாக இருக்கணும்னு என் மனசுக்கே தோணுன்னு நான் அங்கே ஃபஸ்ட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அது கிடைக்காதான் கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஷூட்டிங்கில் எங்கள் மேனேஜர்கிட்ட பேசி வாங்கிட்டு வரணுன்றது கஷ்டம்னு. ஆனால் எப்படியோ பேசி அவங்களும் வந்து கொடுத்துட்டாங்கண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்னா நான் இன்னொரு படம், இந்த படமும் நீங்கள் அந்த மாதிரி நாளைக்கு வேறு படத்தில் பண்ணும்போது இந்த படத்துக்கு அந்த மாதிரி தேவைப்படல, உடனே போயிட்டு வாங்கினாங்க. லேட் ஆகிடுச்சுண்ணே, சாரிண்ணே, சாரி. வேறு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டேரக்டர் தேங்க்யூ, நன்றி. டேரக்டர் சார், இங்கே சார் நீங்கள் சொன்ன பதிலிருந்து ஒரு கேள்வி. இங்கே இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு கிளைமாக்ஸ் ஒரு சொல்யூஷன் சொன்னாலே அதுக்கு நிறைய கருத்து வரும். அப்படிங்கும்போது நீங்கள் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுடைய பாயிண்ட்லேருந்து தவறி போகலாம் இல்லையா? இல்லை, போகாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ பார்ட் 2க்கு வந்து உங்களுக்கு எப்படி இது பண்ணுவீங்க? பார்ட் 2 எடுக்கிற மாதிரி இருந்தால்? பார்ட் எடுக்கிற ஐடியாலாம் இல்லைங்க. அப்படியே சார், ரைட்டு.